ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி வெள்ளை சோளம் கூட கருப்பு கவுனி சேர்த்த ஒரு சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ரெசிபியுமே அவ்வளோ ஹெல்த்திங்க. நம்ம ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 4 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கிறேன். நீங்கள் எல்லாமே ஒரே கப்புலேயே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். 4 கப்பு வெள்ளைச்சோளம், இது கூட 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் கருப்பு கவுனிக்கு பதிலாக சிகப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 3லேருந்து 4 டைம் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வாஷ் பண்ணி இதை தண்ணி சேர்த்து ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் ஊறணுங்க. ஏன்னா நமக்கு வெள்ளைச்சோளம் நல்லா ஊறினா தான் அரைப்படும். இப்போ மெஷர் பண்ண கப்புலையே 1.25 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். மொத்தமாக நம்ம வெள்ளைச்சோளம், கருப்பு கவுனி எல்லாம் சேர்த்து 5 கப்பு எடுத்திருக்கோம். 5 கப்புக்கு 1.25 கப் அளவுக்கு உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாங்க. இதை ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சா போதும். 10 மணி நேரம் ஊற வைக்கணுங்கிறதுல உளுந்து பாருங்கள். நமக்கு இந்த அளவுக்கு வெள்ளைச்சோளம் ஊறி வரணும், நமக்கு அரிசிலாம் உடஞ்சி வரணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்து நல்லா ஃபைனாக நல்லா பந்து போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் அரைச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தை வெளியில் எடுத்துட்டு நம்ம அதிலையே நம்ம ஊற வச்ச வெள்ளைச்சோளத்தையும் கருப்பு கவுனியையும் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்படணும். இது ரொம்ப மையெல்லாம் அரைப்படாது, இந்த அளவுக்கு தான் அரைப்படும். நம்ம நார்மல் அரிசி மாதிரி மசிஞ்சுலாம் வராதுங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம அரைச்ச மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த கிரைண்டரில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாங்க. உப்பு நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவு கலந்து எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி கலந்துடாதீங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு இட்லிலாம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இது இப்போ நான் 2 பேட்சாக பிரித்து புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துலையே இது நல்லா புளிச்சு வந்துடுங்க. ஓவர் நைட்லாம் புளிக்க வைக்கணுங்கிறது இல்லை. நம்ம அரிசியையும் வெள்ளைச்சோளத்தையும் நைட்டு ஓவர் நைட் புளிக்க வச்சு மார்னிங் ஒரு 10-11 மணிக்கெலாம் நம்ம இந்த மாதிரி அரைச்சி புளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு 6:30-7 o'clockலாம் நல்லா மாவு இந்த அளவுக்கு பொங்கி வந்துடுங்க. நம்ம நைட்டு டின்னருக்கே இதை நம்ம யூஸ் பண்ணிடலாம். நல்லா புளிச்ச மாவை ரொம்ப அடித்து கலக்கிறாமல் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அப்போ தான் நமக்கு இட்லி நல்லா பர்ஃபெக்டாக வரும். இட்லி பாத்திரத்தில் நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம மாவை சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தியான வெள்ளைச்சோளம் கருப்பு கவுனி சேர்த்த இட்லி ரெடிங்க. இந்த இட்லி நம்ம சூடாக இருக்கும்போது சாப்பிட்டாலுமே நல்லா இருக்குங்க. ஆறி வந்தாலுமே இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவே இருக்குங்க. மேக்ஸிமம் மில்லட்ஸ் இட்லிலாம் நமக்கு ஆறுனா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வெள்ளைச்சோளம் கருப்பு கவுனி இட்லி அப்படி இல்லைங்க. 7 o'clock செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 9 o'clock சாப்பிட்டாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் மறுநாள் இட்லி செய்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த இட்லி நல்லா பர்ஃபெக்டாக வருங்க. கண்டிப்பாக இந்த இட்லி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் பிச்சு காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நைட்டு செய்கிற இட்லி மிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மார்னிங் சூடு பண்ணியோ இல்லை உப்புமாவாவோ கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மட்டும் இல்லைங்க, தோசை, பணியாரம் நம்ம எது வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. இந்த காம்பினேஷனில் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளைச்சோளத்தில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருங்க. நார்ச்சத்து ரொம்ப அதிகம் இருக்குங்க. நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வராது. வெயிட் லாஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரெசிபிங்க இந்த வெள்ளைச்சோளம். கண்டிப்பாக இந்த வெயிட் லாஸில் இருக்கவங்க இந்த வெள்ளைச்சோளம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டயபெட்டிஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. டயபெட்டிஸை இந்த மாதிரி மில்லட்ஸ்லாம் தான் சேர்க்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி எப்போவுமே கஞ்சி மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிலாம் சாப்பிடும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். வீக்கெண்ட்லலாம் இந்த மாதிரி ஒரு நான்வெஜ் கூட இந்த தோசையெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்கள்லாம் கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக், ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி மோர் ரெசிபிஸுக்கு ஷீலா எர்னஸ்டோட ஹெல்த்தி குக்கிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாவு வச்சு நம்ம பணியாரம் ட்ரை பண்ணால் கூட பர்ஃபெக்டாக வருங்க. ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கனால நல்லா கிறிஸ்பியாக வருங்க. நல்லா பந்து போல் வரும் பணியாரம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் விட்டு 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம், கருவேப்பிலை
எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம பணியார மாவும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். ஈவினிங் வர குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. இந்த வெள்ளைச்சோளத்தில் ஃபைபர் அதிகங்க, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம், பேடு கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ணுறதுக்கு வெள்ளைச்சோளம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தி ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.